ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஸ்டினை கேளுங்கடான்னு சொன்னேன். நீங்கள் பாட்டு கேட்டீங்க. நான் வேற ஹானஸ்ட்லியாக பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டுனா, அதனால் எனக்கு வேறு வழி தெரியல. நீங்கள் கேட்டாது எனக்கு முழுக்கா கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண தான் நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன். இந்த வீடியோ அதை பற்றி தான் இருக்க போது. கண்டிப்பாக நீங்கள் வேறு என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இப்படிதான் நான் சின்ன பிள்ளை மாதிரி ஆடிட்டே இருக்க போகிறேன். டிங் 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 டிங். ஒன்னெல்லாம் எவன்டா கொஸ்டின் கேட்டான் அப்படின்னு யாரும் கேட்காதீங்க. இந்த கொஸ்டினை என்னை கேட்க வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடி இருக்கே. ஒவ்வொருத்தனையும் கால் மணி டே 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 இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கடா, வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கடா, கொஞ்சம் எனக்கு கேள்வி கேளுங்கடா. ஒரு பையன் கூட மதிக்கல, ஆனால் என்னையும் மதிச்சு ஒரு 14 கொஸ்டின் கேட்டாங்க. அவங்களுக்காக நான் ஆன்சர் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த வீடியோ. இல்லைனாலும் இந்த வீடியோ வாங்க கொஸ்டின்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, தீன் அப்படின்ற ஒருத்தர் மரியாதைலாம் தேவைப்படுது. ஓகே, அவன் என்ன கேட்டிருக்கானா, இப்போ நடந்தது எத்தனாவது மேரேஜ்? என்னை பார்த்தா 10 கல்யாணம் பண்ண மாதிரியாடா தெரியுது. நியாயமா பேசுங்கடா. நெக்ஸ்ட் கொஸ்டின், விஜின்ற பொண்ணு கேட்டிருக்கா, உங்களுக்கு மொத்தம் எத்தனை பாய் ஃப்ரெண்ட் புருஷன்? நெக்ஸ்ட் ரோஷினி அப்படின்ற வந்து கேட்டிருக்கா, வாட் இஸ் யுவர் சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ், யுவர் ஹஸ்பண்ட் ஆர் வாட் அப்படின்னு கேட்டிருக்கா. அதுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, முழுக்க என் கணவன் மட்டும்தான் என் ஹாப்பினஸ் காரணம். இப்போ 100ல் வந்து 75% வந்து என் ஹஸ்பண்ட் தான் காரணம். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி வேணா சுற்றலாம், எப்படி வேணா போகலாம், எப்படி வேணா பண்ணலாம். அதுக்கு 10 மாசம் சுமந்து பெற்றதுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறமும் நான் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு காரணம் என் கணவர். எனக்கு அதுக்கான அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அதை நான் பண்ண முடியும். மீதி 25% வந்து நான் என்னோடது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஏதாவது சோகம் இல்லை ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதை வந்து நான் வந்து ஒரு 1 நாள் கூட வச்சுக்க கூடாது அப்படின்னு தான் நினைப்பேன். இதுவும் கடந்து போகும். அதுதான் வந்து என்னுடைய ஹாப்பினஸ். அடுத்து வந்து விக்கின்றவ வந்து கேட்டிருக்கா, உனக்கு எப்போ டைவர்ஸ் கத்தி வரும்? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நிவின்றவ கேட்டிருக்கா, who is your first crush? ஏய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். ஆக்சுவலி என்னுடைய ஃபர்ஸ்ட் க்ரஷ் அப்படின்னா, நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அந்த அண்ணா வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அண்ணா எனக்கு அப்படியே ரொம்ப 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 பிடிக்கும். அதாவது அவங்க தான் வந்து ஸ்கூல் பீப்புள் லீடர். அந்த அண்ணா தான் எல்லா இடத்துலையுமே வந்து முன்னாடி நிற்பாங்களா. அப்படியே எனக்கு அப்படியே அந்த அண்ணா பாரு, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாங்க, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருக்காங்க, ரேங்க்கும் ஃபஸ்ட்டு தான் வாங்குவாங்க. அதுக்கெல்லாம் எங்கள் ஸ்கூலில் வந்து ப்ரைஸ் தருவாங்களா. அப்போ அந்த அண்ணா நிறைய பார்த்து அந்த அண்ணா மேலே வந்து எனக்கு ஒரு க்ரஷ் வந்துருச்சு. அந்த அண்ணா பேர் வந்து என்னென்னா டிஷோன் ராகுல். அதான் அந்த அண்ணா ஆக்சுவலி எனக்கு அந்த அண்ணாவுக்கு எனக்கு அந்த அண்ணா நிறைய தெரியும். அந்த அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கவே வாய்ப்பு இல்லை. ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரையுமே அந்த அண்ணா தான் எனக்கு வந்து க்ரஷ். அந்த அண்ணா தான் வந்து க்ரஷ்ஷு. அவங்களுக்காக சர்ச் போவேன் டெய்லியும். ஆக்சுவலி நான் சர்ச் பண்ண காரணம் என்னென்னா, ஸ்டடி. நான் ஹாஸ்டலில் படித்ததுனால காலைல ஸ்டடி வைப்பாங்க, ஈவினிங் ஸ்டடி வைப்பாங்க. படிக்க பிடிக்காது, அதுக்கோசரம் போவேன். அதுவும் ஒரு காரணம், அந்த அண்ணாவும் ஒரு காரணம். அந்த அண்ணா வந்து கிறிஸ்டியன் அப்படின்றதுனால அடிக்கடி சர்ச்சுக்கு வருவாங்க. நானும் போய் வச்சுட்டு வருவேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து தணிகை அப்படின்ற ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அண்ணா பார்க்க டெரராக இருக்காங்க, நீங்கள் அண்ணா கிட்ட அதிகமாக அடி வாங்குவீங்களா இல்லை அண்ணா உங்ககிட்ட அதிகமாக அடி வாங்குவாங்களா? பேசிக்காக நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டதில்ல. ஏன்னா 1 இயர் ஆனதுனால
அடிச்சுக்கிறது இல்லைன்னா. ஆனால் திட்டு வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான். ஏன்னா அடிக்கடி ஒரு லுஸ்தனமாக தான் பண்ணிட்டே இருப்பேனா, பைத்தியம் மாதிரி அது இதுன்ட்டு. அவங்களுக்கு அமைதியாக இருந்தால் தான் பிடிக்கும். எனக்கு ஒரு நிமிஷம் கூட அமைதியாக இருக்கக்கூடாது. இப்போங்க கால் ஆடிட்டு இருக்கல, இதே மாதிரி ஆடிட்டே இருக்கணும். அதுக்கோசரம் நான் ஆடி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சுஜா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. Why did you got interest in starting your YouTube channel and who is your inspiration? இங்கிலீஷ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதோடைய ரீசன் என்னன்னா, கதையை சொல்றேன் கேளு. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் கோலம். இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. அதாவது நான் கொஞ்சம் கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது. அது வேணும் அப்படின்னா எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் என்கிட்ட ஃபன்னியாக ஏதாவது கேட்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அதையும் கேளுங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.